IS 10262 2009 concrete mix proportion guidelines ஒரு கான்கிரீட் மெட்டீரியலோட ஃப்ரெஷ் ஸ்டேட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஒரு ஹார்டன் ஸ்டேட் ப்ராப்பர்ட்டிஸ் இதை ரெண்டையும் கன்சிடர் பண்றாங்க along with what grade of concrete is required to be produced, M20 or M25 or M30. அதோட மீனிங் என்னன்னா the average compressive strength at 28 days Newton per mm square. ஸோ அதுக்கு முக்கியமாக என்னென்ன டேட்டா தேவை அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் 3 அதாவது சப்ஹெட்டிங் 3ல கொடுத்துருக்காங்க. ஓகே, சொல்லக்கூடிய லிஸ்ட் ஆஃப் பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏபிசிடின்னு லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கிரேட் டெசிக்னேஷன். சொன்ன இல்லையா வாட் டைப் ஆஃப் ஸ்ட்ரென்த் ரிக்வயர்ட். தென் த டைப் ஆஃப் சிமெண்ட், ஸோ ஆர்டினரி போர்ட்லேண்ட் சிமெண்ட் or Portland Pozzolana cement PPC or any other special type of cement that you are going to use. Then apart from that we have a maximum nominal size of aggregates, either 10 mm or 20 mm. Then we have minimum cement content, குறைஞ்சது எவ்வளவு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து டியூரபிலிட்டி பர்பஸ்க்காக. அடுத்து பாயிண்ட் 5 பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ, that is to control the application of water in terms of quantity so that you can improve your strength. ஓகே, ஏன் மேக்ஸிமம் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா அதிகபட்சமா ஒரு லிமிட் செட் பண்றாங்க, இதுக்கு மேல யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. Then workability in the sense at what level you can handle, at what state the concrete should be in the fresh condition, that is in the plastic state. Either it is going to be extremely dry or a semi-fluid state or a moderate exposure or a moderate native workability நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். தென் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்போஷர் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா அந்த மினிமம் சிமெண்ட் கண்டென்ட் அண்ட் மேக்ஸிமம் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ, இந்த டியூரபிலிட்டி பர்பஸ்க்காக அவங்க யூஸ் பண்ணக்கூடிய டேபிள்ஸ், தட் இஸ் ஃபார் மினிமம் சிமெண்ட் கண்டென்ட் அண்ட் ஃபார் மேக்ஸிமம் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ. இந்த ரெண்டு டீடைல்ஸும் வந்து இட் வில் பி ப்ரொவைடட் இன் கோட் புக் IS 456. ஓகே, ஸோ இந்தியன் ஸ்டாண்டர்ட் கோட்ஸ் IS 456 ப்ரொவைட் பண்றாங்க. Then at what maximum temperature should be while pouring the concrete. Then the method of transporting and placing in terms of the equipments that we are going to use, அது பொறுத்து எப்படி வேரி ஆகும். Then early age strength requirements. Any, for example, in a road construction highway, we saw the type of cement, rapid hardening cement. இப்போ rapid hardening யூஸ் பண்றீங்க அப்படின்னா strength earlier-ஆவே achieve ஆகும். Instead of 28 days, you can achieve it in 1 day or 3 days. Then the type of aggregate in terms of shape, already வந்து மேல சைஸ் பார்த்துட்டோம், size of aggregate. Apart from that, in terms of shape, texture, your workability and strength will vary. For example, the flaky aggregates, the elongated particles. Then the strength of aggregate in terms of abrasion, impact, crushing, இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்க வேண்டியது. Then the maximum cement content. இப்போ பார்த்தீங்கன்னா சிமெண்ட் கண்டென்ட்டுக்கு ஆல்ரெடி வந்து மேலே ஒரு டேர்ம் இருந்தது, பாயிண்ட் டில பார்த்தீங்கன்னா மினிமம் சிமெண்ட் கண்டென்ட் கொடுத்துருந்தாங்க. இங்கே கொடுக்குற டேர்ம் வந்து மேக்ஸிமம் சிமெண்ட் கண்டென்ட். ரெண்டுக்கும் வந்து பர்பஸ் வேரி ஆகும். எப்படின்னா ஃபார் சிமெண்ட் கண்டென்ட் டு பி மினிமம் இஸ் டு என்ஷூர் த டியூரபிலிட்டி. ஓகே, ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து லாங் லைஃப் வரணும் அப்படின்னா நம்ம குறைஞ்சது எவ்வளோ சிமெண்ட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மினிமம் சிமெண்ட் கண்டென்ட். அதே சமயத்தில் there should be a maximum limit also to be set. Why? Because
cement content, if it exceeds a certain value, then cracks அதிகமாக ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். So you need to balance between both minimum cement content as well as maximum cement content. உங்களுடைய வேல்யூ இருக்கு இல்லையா, கான்கிரீட்ல how much quantity of cement, how much quantity of aggregates, how much liters of water you are going to add. That is what you are going to determine using the code book. That is why it is called as concrete mix proportioning guidelines. Okay, so cement பொறுத்த வரைக்கும் it should be the value between minimum and maximum, அந்த ரேஞ்ச் குள்ள இருக்கணும். அதே போல வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ பாத்தீங்கன்னா இந்த மேக்ஸிமம் இருக்கு இல்லையா, அந்த இந்த இங்க என்ன வேல்யூ ஸ்பெசிஃபை பண்றாங்களோ அதுக்குள்ள தான் இருக்கணும், அதை தாண்டி போக கூடாது. ஸோ சிமெண்ட்டுக்கும் வாட்டருக்கும் இந்த மாதிரி சில கண்டிஷன் ஸ்பெசிஃபை பண்றாங்க. அதே போல் அக்ரிகேட்டுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைன் அக்ரிகேட்டுக்கு யூ saw the grading in terms of classification of fine aggregate in terms of 4 types of zones, zone 1 2 3 4, அது போல கிரேடிங் பண்ண வேண்டியிருக்கு. தென் இன் டர்ம்ஸ் ஆஃப் சைஸ் ஆஃப் அக்ரிகேட், கோர்ஸ் அக்ரிகேட்டுக்கு நார்மலா 20 mm அக்ரிகேட் யூஸ் பண்றாங்க. ஸோ அதையும் ஹேவ் டு ஸ்பெசிஃபை இட். Apart from that, is there any kind of additional admixtures you are going to use to improve the properties? So super plasticizer அப்படிங்கிற ஒரு term பார்த்தேன் அவருக்கா. It means to improve the plastic property or the workability of concrete. அது போல என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம செக் பண்றோம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, A up to N, the 14 points will be necessary to understand about the construction materials, the constituents, cement, fine aggregate, coarse aggregate and water, so as to proceed to determine what should be the proportion. அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கணுங்கிறதுக்கு முக்கியமான ஃபாலோயிங் ஹைலைட்ஸ் என்னன்னு பார்த்துக்கணும். பார்த்துட்டு we will look into the problem. And the problem is structured based on the guidelines provided in the code book. இதுல என்ன ப்ரொசீஜர் ஸ்டெப் கொடுத்துருக்காங்களோ அதே ப்ரொசீஜர்ல தான் ப்ராப்ளம் ஃபாலோ பண்றோம். Even in this code book there is a example problem available. First target strength கண்டுபிடிக்கணும்ங்கறாங்க. Why? Because whatever the grade of concrete we are going to prepare, but while calculation, that is while designing, design அப்படின்னா இந்த ஒரு பொருளும் ஃபைனலா எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னால அது எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம parameters set பண்றோம். It's called design. So in this case we are setting a target strength, a value higher than your mean compressive strength or the characteristic compressive strength that you are going to get. உங்களுக்கு ஃபைனலா என்ன வேல்யூ கிடைக்கணுமோ அதை விட அடிஷ்னலா சில ஃபேக்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க ஸ்டாட்டிஸ்டிக்கலா. That is plus 1.65 S. So S represents the standard deviation. Statistics sigma பார்த்திருக்கீங்க இல்லையா, standard deviation with many common examples. So அதுல there will be 1 sigma, 2 sigma, 3 sigma, can determine the sigma level. உங்களோட ஆவரேஜ் வேல்யூல இருந்து உங்களோட வேல்யூ எவ்வளவு டிவியேட் ஆயிருக்கு அப்படின்னு மெஷர் பண்றது தான் சிக்மா, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ இந்த எஸ் அப்படிங்கிற பாராமீட்டருக்கு வேல்யூஸ் இந்த கோட் புக்லயே கொடுத்துருக்காங்க. இன் டேபிள் 1 இஸ் கால்ட் assumed standard deviation for different grades. For M10 and M15, the standard deviation sigma is that shall be taken as 3.5. For M20 and M25 can be taken as 4. If your grade of concrete is more than M25, then the required standard deviation should be 5. இதெல்லாம் எப்போ எடுத்துக்கலாம்னு சொல்றாங்கன்னா, if your quality of construction in the site is good. That is what is described in the paragraph at the bottom. So this is called assumed standard deviation. It is small s.
இதுல இருந்து எடுக்கிற வேல்யூ இருக்கு இல்லையா, எதர் யூ வில் டேக் 3.5 or 4 or 5 depending on what, depending on the FCK. FCKங்கிறது தான் உங்களோட கிரேடு, M20 or M25. So that is how you should calculate the target strength. ஆட்டோமேட்டிக்கா உங்களோட FCK dash அப்படிங்கிறது உங்க டார்கெட் ஸ்ட்ரென்த் இல்லையா, target strength will obviously be more than characteristic compressive strength. So FCK dash is greater than FCK. Why? Because we are adding some additional value to FCK. So இந்த standard deviation வந்து நார்மலா என்ன பண்ணலாம்னா நீங்க டேபிள்ல இருந்து எடுக்கலாம், or else you can also do a number of sample tests in the site, then you can come to a conclusion what would be the standard deviation. Then in section 4 of the code book, clause 4 is specifying about selection of mixed proportions in terms of different materials. For example, water cement ratio எப்படி calculate பண்ண போறீங்க, water cement ratio on W divided by C. That is for a fixed quantity of cement, how much amount of water you are going to add, that shall be described. So water cement ratio அப்படின்னா for a fixed quantity of cement, how much water you are going to add, W by C. That is the ratio. That will be expressed in fraction. எப்படின்னா, for example, say for 1 part of cement, how much quantity of water you are going to add, 0.4 or 0.3, 0.5, like that. இந்த மாதிரி தான் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வந்து அப்ஜெக்டிவ்ல பார்த்துருந்தோம் ப்ரீவியஸ் கிளாஸ்ல. ஸோ என்னென்ன கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. And apart from that, you can also take some graphs. You know that strength and water cement ratio are indirectly proportional, right? Inversely proportional. Inversely proportional அப்படின்னும் போது you can take a appropriate graph and select the respective value for water cement ratio. அதாவது for a given target strength, what would be the appropriate water cement ratio? So x comma y with respect to two coordinates and a graphical profile, you can determine water cement ratio. அதுக்கு அடுத்து you should select water content. வாட்டர் கண்டென்ட்டுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. in terms of slumps, ஸ்லம்போட வேல்யூ என்ன ரேஞ்சில் இருந்ததுன்னா அப்ராப்ரியேட்டா எவ்வளோ வாட்டர் கண்டென்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டேபிளேஷன் கொடுத்துருப்பாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட், இப்போ இஃப் யூ ஆர் கோயிங் டு ஆட் எனி அட்மிக்சர்ஸ், ஓகே, in that case you can able to change your water content. So there are situations. So ஒரு situation பார்த்தீங்கன்னா in terms of slump, then இன்னொரு situation பார்த்தீங்கன்னா in terms of the shape of aggregates. So there are different situations at which your water content will vary based on slump, based on shape, based on admixtures. அதுக்கு corresponding change எவ்வளோ பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க in terms of quantity of water content or in terms of percentage of water content. For example, if you see the table 2, in terms of size of aggregate, how you should select the maximum water content. For 10 mm aggregate இருந்தா எவ்வளோ வேல்யூ, 20 mm இருந்தா எவ்வளோ வேல்யூ, 40 mm இருந்தா எவ்வளோ வேல்யூ. It is taken from table 2, but this value would be approximate. Based on the above conditions in the paragraph, you can change your water content. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், ஒரு டார்கெட் ஸ்ட்ரென்த் இது வரைக்கும் பண்ணதில்ல, என்னன்னா ஒரு டார்கெட் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது கான்கிரீட்டோட கிரேட் வந்து தியரட்டிக்கலா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம்.
அதுக்கப்புறமா you are deciding what should be the water cement ratio W by C, then what should be the water content. If you know W by C and also if you know W, then you can determine C, right, cement content. That would be the next step. You know W by C, you know W, so you can calculate C, apply the value of W and W by C ratio and determine the value of C, cement content. But நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி at the start of the code, your calculated cement content should be within the range. என்ன range? The value should be between minimum cement content and the maximum cement content. இந்த ரெண்டு வேல்யூக்கும் நடுவில் இருக்கும். அப்போதான் அது சாட்டிஸ்ஃபேக்டரி, இல்லைன்னா நாட் சாட்டிஸ்ஃபேக்டரி. தென் இப்போ சோஃபார் வந்து வாட்டரோட கண்டென்ட் கண்டுபிடிக்கிறோம், சிமெண்டோட கண்டென்ட் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்? ரிமைனிங் அக்ரிகேட்ஸ் இருக்கு. அக்ரிகேட்ஸ் பொறுத்த வரைக்கும் யூ வில் டிட்டர்மைன் த குவான்டிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்டைரக்ட் மெஷர். இன்டைரக்டா ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும். So far, cement and water will be calculated and find out in terms of kilograms. Kilograms required, kilogram of material required to prepare 1 meter cube of concrete. அது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம கண்டுபிடிக்கிற வேல்யூஸ் எல்லாம் நம்ம கான்கிரீட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வால்யூம் ஆஃப் கான்கிரீட் ப்ரிப்பேர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 m cube of concrete ப்ரிப்பேர் பண்றது. So you are determining the materials in terms of mass, kilograms per unit volume of concrete, that is per m cube of concrete. இப்போ இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் இருக்கு இல்லையா, அக்ரிகேட்டோட குவான்டிட்டி டிட்டர்மினேஷன். அதுக்கு ஃபர்ஸ்ட் we will determine the volume of aggregates and then we will convert it into quantity, that is kilograms. அக்ரிகேட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் இருக்கு. பிஃபோர் டைரக்ட்லி ஃபைண்டிங் அவுட் in terms of kilogram, first we will determine the volume of aggregate that we should use, then convert it into kilograms using specific gravity formula. So first volume கண்டுபிடிக்கணும் இல்லையா, அதுக்கு we are going to compare both aggregates. Instead of finding the exact volume of coarse aggregate and exact volume of fine aggregate, initially we will okay so பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, அக்ரிகேட்ஸ் பொறுத்த வரைக்கும் கிலோகிராம் கண்டுபிடிக்காம ஃபர்ஸ்ட் வால்யூம் கண்டுபிடிச்சிட்டு இந்த எம் கியூப் கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா கிலோகிராம் கண்டுபிடிப்போம், கன்வெர்ட் பண்ணிப்போம் எம் கியூபா கிலோகிராமா. அதுவும் அந்த எம் கியூப் வேல்யூவை டைரக்டா கண்டுபிடிக்காம இன்டைரக்டா கண்டுபிடிக்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், டோட்டல் அக்ரிகேட்ல கோர்ஸ் அக்ரிகேட்டும் இருக்கு, ஃபைன் அக்ரிகேட்டும் இருக்கு இல்லையா. இப்போ இந்த ரெண்டு மெட்டீரியலுக்குள்ள என்ன ப்ரொபோர்ஷன்? 100% டோட்டல் அக்ரிகேட்ல நான் எவ்வளோ ஃபைன் அக்ரிகேட்டும் எவ்வளோ பர்சன்டேஜ் ஃபைன் அக்ரிகேட் அண்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் கோர்ஸ் அக்ரிகேட் யூஸ் பண்ண போறேன் அப்படிங்கறத நான் கம்பேர் பண்ணுவேன். அதுக்கு தான் இந்த டேபிள் கொடுத்துருக்காங்க. டேபிள் 3 இஸ் நத்திங் பட் comparing the proportion of coarse aggregate and fine aggregate. In this case, உள்ள இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ் பாருங்க. செல்ஸ்ல 0.5, 0.48, 0.46, 0.44. It is nothing but heading பாருங்க, அந்த column heading, the volume of coarse aggregate per unit volume of total aggregate. That is, out of 100% total aggregate, how much percentage of coarse aggregate I am going to use. பட் இங்க என்ன ட்விஸ்ட்னா, இன்ஸ்டெட் ஆஃப் பர்சன்டேஜ் தே ஆர் ரெப்ரசென்டிங் இட் இன் ஃபிராக்ஷன். அப்போ உள்ள இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாத்தையும் 100ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்லி இட் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் பர்சன்டேஜ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 0.5 shall be expressed as 50%. 0.5 shall be expressed as 50%. Then 0.48 shall be expressed as 48% and so on. Okay, அப்போ 100% total aggregateல
suppose if I am using 50% coarse aggregate, then what would be the proportion of fine aggregate? இப்போ என்னோட total aggregate 100%, out of 100% total aggregate, if I am going to use 50% coarse aggregate in terms of volume, not in terms of kilogram but in terms of volume, then what would be the volume of fine aggregate percentage? Answer பண்ணுங்க. It is a very simple question. இப்போ 100% total aggregate, okay, அதாவது coarse aggregate plus fine aggregate is equal to 100%. If coarse aggregate is 50%, what is the value of fine aggregate? 50%, sir. 50%. 50%, sir. Yes, 50%. அதே போல தான் மற்ற calculation. இப்போ for example, let's say if the volume of coarse aggregate is 48% or 0.48, then what is the volume of fine aggregate? Proportion. சொல்லுங்க. 0.52. 0.52 or 52%. Right. சுதர்ஷனும் chatல reply பண்ணிருக்கேன். Okay. So இந்த மாதிரி தான் நம்ம வந்து calculation proceed பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு proportion தெரியுது. Total aggregateல coarse எவ்வளோ fine எவ்வளோன்ட்டு. Then you can apply it into calculations. Find the volume of aggregate. எப்படி வால்யூம் ஆஃப் அக்ரிகேட் கண்டுபிடிக்கலாம்னு பாத்தீங்கன்னா, உங்களோட வால்யூம் ஆஃப் கான்கிரீட் நான் எவ்வளவு சொன்னேன்? 1 m3. ஓகே, 1 m3 வால்யூம் ஆஃப் கான்கிரீட். நீங்க ஆல்ரெடி என்னென்ன மெட்டீரியல் கண்டுபிடிச்சிருக்கீங்க? சிமெண்ட் கண்டுபிடிச்சாச்சு, கேஜி கண்டுபிடிச்சாச்சு சிமெண்ட். தென் வாட்டரோட கேஜி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ யூ நீட் டு கன்வெர்ட் த குவான்டிட்டி ஆஃப் சிமெண்ட் அண்ட் வாட்டர். கேஜில இருக்கிற வேல்யூ இருக்கு இல்லையா, அதை எம்கியூபா மாத்திக்கிட்டாதான் நம்ம கால்குலேஷனை ஒரே யூனிட்குள்ள கொண்டு வர முடியும். ஓகே, ஸோ தேர் வில் பி சம் கன்வர்ஷன்ஸ் டன் அக்கார்டிங்லி. இப்போ நமக்கு அக்ரிகேட்டோட வால்யூமே நமக்கு தெரியாது, எக்ஸாக்ட் வால்யூம் தெரியாது, ப்ரொபோர்ஷன் தான் தெரிஞ்சுக்க தவிர எக்ஸாக்ட் வால்யூம் தெரியாது. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக இது வரைக்கும் கண்டுபிடிச்ச மெட்டீரியல்ஸோட வால்யூம் எல்லாம் லிஸ்ட் டவுன் பண்ணிக்கிறோம். From there you can able to deduct and find the volume of aggregates. That is how it will be proceeded. Okay va? So அதுக்கு தான் வந்து இங்க கொடுத்திருக்காங்க, சம்மரைஸ் பண்ணிருக்காங்க. and it is nothing but a trial mix. நம்ம டிசைன் பண்றோம் இல்லையா, டிசைன் பண்றது ட்ரையல் மிக்ஸ் தான் தவிர ஆக்சுவல் கிடையாது. அதை டெஸ்ட் பண்ணி ரிசல்ட் சாட்டிஸ்ஃபேக்டரி லிமிட்ல வந்ததுக்கு அப்புறமா தான் அதை என்ஷூர் பண்ண முடியும். இதுக்கு எக்ஸாம்பிள் ரெண்டு விதமா நம்ம அப்ரோச் பண்ணலாம். ஒன்னு, இங்க நோட் புக்லயே சம் இருக்கு, அதை பார்க்கலாம். ஆர் எல்ஸ் வி கேன் கோ பேக் டு த ஆல்ரெடி அவுட்லைனா பார்த்த ஒரு பவர் பாயிண்ட்ல இருக்கிற ப்ராப்ளம் இருக்கு. we will look again to the PowerPoint, and since now you have seen the features of the code book, PowerPointல பார்க்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியரா இருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்க, இந்த given data இருக்கு இல்லையா, இந்த டேட்டாலாம் எந்த பேசிஸ்ல எடுத்தது? all these particulars, the values taken in such a way that to satisfy the data requirements of the code book. கோட் புக்ல லிஸ்ட் டவுன் பண்ணியிருந்தாங்க இல்லையா ஸ்டார்டிங்ல, அந்த 14 பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம கிவன் டேட்டா எடுத்துக்கணும். ஏன்னா இந்த டேட்டா இருந்தால் தான் நம்ம ப்ராப்ளம் ஃபர்தரா சால்வ் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் கேரக்டரிஸ்டிக் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த், டிகிரி ஆஃப் குவாலிட்டி, ஸ்லம்ப் வேல்யூ, ஷேப் ஆஃப் அக்ரிகேட், மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் அக்ரிகேட், டைப் ஆஃப் சிமெண்ட், மினிமம் சிமெண்ட் கண்டென்ட். இப்போ பார்த்தீங்களா, சிமெண்ட் கண்டென்ட்டுக்கு மினிமம் வேல்யூ ஒன்று டிஃபால்ட்டாக கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம கண்டுபிடிக்கிற வேல்யூ இதை விட ஜாஸ்தியா இருக்கணும், 320 விட 320 ஆர் மோர். ஓகே, should be either 320 or more than 320. Next we have method of placing
பம்பிங் ஆப்ரேஷன். அப்போ அதில் நம்ம என்னென்ன சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கும். தென் இன் டர்ம்ஸ் ஆஃப் யூஸ் ஆஃப் அட்மிக்சர்ஸ், இது சிம்பிள் ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு அட்மிக்சரோட அப்ளிகேஷன் உள்ள கொண்டு வரல. ஒன்லி வி ஹாவ் சிமெண்ட், வாட்டர், ஃபைன் அக்ரிகேட், கோர்ஸ் அக்ரிகேட். Then in terms of grading of fine aggregate, it is classified as a zone 2 material according to IS 383 code book. Then exposure condition பாத்தீங்கன்னா moderate. இதே moderate ன்னு specify பண்றாங்கன்னா due to the or on the basis of durability conditions. Structure வந்து எந்த இடத்துல பில்ட் பண்றோம் and external factors ஓட ரியாக்ஷன் எந்த அளவுக்கு இருக்க போகுது கான்கிரீட்ல அப்படிங்கறத ஸ்பெசிஃபை பண்றதுக்கு தான் இந்த டேர்ம்ஸ் இருக்கு. Then we have material properties, specific gravity. இந்த டேபிள் எதுக்கு இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம கோட் புக்ல கடைசியா சொன்னோம் இல்லையா, சில இடத்துல கால்குலேஷன்ல they required to convert kilogram of materials in terms of volume and vice versa in both case. So that is how it is useful for us. Then in terms of additional data பாத்தீங்கன்னா water absorption, surface moisture, இது லேட்டரா நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். Parallel, there will be screenshots from the IS code that we discussed now. ஸோ நீங்க கம்பேர் பண்ணிக்கலாம். ஒரு வேல்யூ நம்ம எடுக்கிறது எந்த இடத்துல இண்டிகேட் பண்ணியிருக்காங்க கோட் புக்ல. How to access the values are required to solve the problem. For example, our first step என்னவா இருந்தது? Theoretically increasing the strength of concrete. That is what is called target mean strength. FCK dash is equal to FCK plus 1.65s. FCK அப்படிங்கிறது என்ன? Our characteristic compressive strength. What grade of concrete we are going to use? M25 grade. So FCK is 25. Okay. Then plus 1.65s. S அப்படிங்கிற வேல்யூ வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். சைட்ல இருக்கிற டேபிள் பாத்தீங்கன்னா assume standard deviation for M25 grade concrete. What value should you take? S value என்னவா எடுக்கணும்? 3.5 or 4 or 5 எந்த வேல்யூ எடுக்கணும்? The value of S you take, it depends on the FCK or the grade of concrete. What value should be taken as small s? சைடுல இருக்கிற டேபிள் பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. Our grade of concrete is M25. So the corresponding 5.0 sir. இல்ல நம்ம grade of concrete வந்து M25. Okay, Sudarshan and Yogeshwaran. A Yogeshwaran reply பண்ணிருக்கீங்க chatல. Correct answer. That is 4.0. Yes, answer from Deepika also. The corresponding answer, that is the corresponding standard deviation for the grade of concrete is, for M25 grade, the corresponding value என்ன இருக்கு? 4.0. அந்த வேல்யூவை நம்ம இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, FCK dash is equal to FCK plus 1.65s. So FCK is 25 and S is 4. Calculate பண்ணீங்கன்னா 31.6 Newton per mm square. Okay, once in the problem வந்து it will take more than 1 or 2 classes to complete. இன்னும் 2-3 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது பார்த்ததுக்கு அப்புறமா I will give an assignment on a specific given data. So இருக்கிற டேட்டா வச்சு you should able to access the code book and try to solve. அதுக்கு நீங்க இதை வந்து ஒரு டெம்ப்ளேட் ப்ராப்ளமா எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எங்க நான் போல்டு பண்ணியிருக்கேன் 25 கரெக்டா. ஸோ 25ங்கிற இடத்துல வேற கிரேட் மாறப்போகுது கரெக்டா. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகும், எஸ்ஸோட வேல்யூ மாறும் கரெக்டா. அந்த மாதிரி யூ கேன் ஃபிக்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த கோட் புக் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, டிசைன் மிக்ஸ், இது ஒரு டெம்ப்ளேட்டா கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்கன்னா எந்தெந்த இடத்துல கிவன் டேட்டாவை வந்து வேரி பண்ணணுமோ அதை மட்டும் வேரி பண்ணிக்கிட்டா உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க அப்ரோச் ஃபாலோ பண்ணிக்கலாம். So theoretical strength that we are going to use to
identify the proportion is 31.6 Newton per mm square instead of 25. ஏன்னா this will give some assurance to us. Theoretical strength 31.6, பட் நமக்கு டெஸ்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கணும்? ஆக்சுவலா 25 கிடைச்சாலே சாட்டிஸ்ஃபேக்டரி, கரெக்டா? அதுக்காக தான் நம்ம இந்த வேல்யூவை வந்து தியரிட்டிக்கலா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா, பிஃபோர் கோயிங் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப், உங்களுக்கு நான் கோட் புக்ல வந்து ரெண்டு விஷயம் ஹைலைட் பண்ணேன். ஒன்னு மினிமம் சிமெண்ட் கண்டென்ட் அண்ட் இன்னொரு ஃபேக்டர் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ. திஸ் டேபிள் இஸ் டேக்கன் ஃப்ரம் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கோட் புக் IS 456 Concrete Practice Guidelines, Table 5. For different kind of exposure conditions such as mild, moderate, severe, very severe, and extreme. For different cases and based on the different type of cement, concrete, either plain concrete or reinforced concrete, அதை பொறுத்து நீங்க வந்து டிசைட் பண்ணலாம் what should be the minimum cement content and the maximum water cement ratio. இந்த ரெண்டு வேல்யூவும் எடுத்துக்கிட்டு you can set it as a benchmark, அதாவது ஒரு டார்கெட்டா செட் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு கால்குலேட் பண்ற வேல்யூஸ் இந்த வேல்யூஸோட கம்பேர் பண்ண போறீங்க. ஓகேவா? That is why it is important to verify this table before and after using the code for problem. So second step, first step target strength கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் ஸ்டெப் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ. ஏன்னா இப்போ நம்ம ஒரு மெட்டீரியலோட குவான்டிட்டி கண்டுபிடிக்க ஸ்டார்ட் பண்ணணும், கரெக்டா? ஸ்டார்டிங் ஃப்ரம் வாட்டர் அண்ட் சிமெண்ட். ஸோ தனித்தனியா கண்டுபிடிக்காம ஃபர்ஸ்ட் யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் த ரிலேஷன் பிட்வீன் both materials. For one part of cement, how much part of water or how much quantity of water you are going to use. அதுக்கு ரெண்டு விதமான அப்ரோச் இருக்கு. ஃபர்ஸ்ட் அப்ரோச் வந்து நம்ம அந்த பெஞ்ச்மார்க் வேல்யூ இருக்கு இல்லையா, தட் இஸ் ஒரு டார்கெட் வேல்யூ. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? மேக்ஸிமம் ஃப்ரீ வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ. அண்ட் ஃபார் அவர் கன்வீனியன்ஸ் we take the type of concrete as reinforced concrete. இப்போ வந்து டேட்டாவை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. The type of concrete we are going to use is reinforced concrete. Okay, and the exposure condition given to us is moderate. இப்போ இந்த சிச்சுவேஷன்ல what would be our maximum water cement ratio? இந்த டேபிள் பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. அதாவது you need to select the correct column and the correct row. இந்த காலம் அண்ட் ரோ மேட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் வேல்யூ கிடைக்கும், கரெக்டா? 0.60 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணிருக்கீங்க. பட் 0.60 இஸ் ஃபார் பிளெயின் கான்கிரீட். பிளெயின் கான்கிரீட்டோட காலம்ஸ் பாத்தீங்கன்னா காலம் நம்பர் 3, 4 and 5 இஸ் ஃபார் பிளெயின் கான்கிரீட் அண்ட் காலம் நம்பர் 6, 7 and 8 இஸ் ஃபார் ரெயின்போஸ்ட் கான்கிரீட். நம்ம வந்து ரெயின்போஸ்ட் கான்கிரீட்னு சொல்றோம். ஸோ யோகேஸ்வரனே ஆன்சர் பண்ணிருக்க, தட் இஸ் 0.50, ரைட்? We are verifying the column number 7. Why? Because instead of plain concrete, we are taking reinforced concrete. So column number 7 lock பண்ணிக்கிறோம். Then exposure condition moderate, row number 2 lock பண்ணிக்கிறோம். So row number second row 7th column intersect ஆகிற வேல்யூ எது? 0.50. So we select water cement ratio maximum as 0.5. இது வந்து எக்ஸாக்ட் வேல்யூ கிடையாது, இதை நம்ம அடாப்ட் பண்ணணும்னு சொல்ல வரல. பட் வாட் எவர் வேல்யூ that we are going to adopt should not exceed 0.5. அப்ப மேக்ஸிமம்ங்கிற வேர்டுக்கு அதான மீனிங். மேக்ஸிமம்னா என்ன? இதை தாண்டி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. So the value that we are going to adopt is should be 0.5 or less than this, not more than this. That is what is described in the slide. Okay, from table 5, then for the maximum size of aggregate 20 mm, exposure condition moderate, type of concrete is RCC, the selected maximum water cement ratio is 0.5. And then நமக்கு வந்து ரிலேஷன்ஸ் இருக்கு இல்லையா,
கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்துக்கும் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோக்கும் ரிலேஷன் இருக்கு. இந்த ஸ்டெப்போட நம்ம இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஓகே, ஹவு டு ஃபைனலி செலக்ட் அவர் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ அண்ட் வி வில் ஜஸ்ட் ரிவைஸ் த கோட் புக் ஒன்ஸ் அகெயின் ஸோ தட் நெக்ஸ்ட் கிளாஸ்ல ப்ராப்ளம் வந்து மற்ற ஸ்டெப்பை டீட்டெயிலாக பார்க்கலாம். There is a particular relation between compressive strength and water cement ratio, கரெக்டா? அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் இங்க பாருங்க. எக்ஸ் ஆக்சிஸ் வந்து வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ, ஒய் ஆக்சிஸ் வந்து 28 day compressive strength. பட் இன்ஸ்டெட் ஆஃப் கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் எடுக்கிறதுக்கு பதிலா, அதாவது எஃப்சிகே எடுக்கிறதுக்கு பதிலா we are going to take FCK dash theoretical value for approach. and curve பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு? டிக்ரீசிங் ஆர்டர்ல இருக்கு. left to right பார்த்தோம்னா decreasing order. Why? Because as the water cement ratio increases in the x axis, your strength will decrease in the y axis, correct? That is why the curve is in the declining slope. Then ஒரு curve இருந்தா பரவாயில்ல, இங்க வந்து மொத்தம் 6 type of curve specify பண்ணிருக்காங்க. So there are 6 alternatives. In the 6 alternative, you are going to shortlist and select only one curve to determine our water cement ratio. ஓகேவா? ஒரு கர்வ் தான் நமக்கு தேவை. ஸோ இந்த 6 கர்வோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருக்காங்க, அதை பார்ப்போம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க பாட்டம்ல வந்து 6 டைப் ஆஃப் கர்வ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க டிபெண்டிங் ஆன் த கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வேல்யூ. ஓகே, ஆஃப் சிமெண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் சிமெண்ட்டை பேஸ் பண்ணி வேல்யூ ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். நம்ம கான்கிரீட் நம்ம சிமெண்டோட கிரேட் பார்த்தீங்கன்னா OPC 43 கிரேட். ஸோ இஃப் யூ லுக் இன் டு த சார்ட், ABCDEFன்னு இருக்கா, 6 ஆல்டர்னேட்டிவ். இதுல எதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும்? அவர் OPC 43 கிரேட், தட் இஸ் 43 நியூட்டன் per mm ஸ்கொயர், எந்த ரேஞ்ச்குள்ள இருக்கு? கீழே இருக்கிற வேல்யூஸ் தெரியுதா? or else you can also zoom and view it in the chart. சொல்லுங்க. விசிபிளா இருக்கா? எஸ் சார். சொல்லுங்க ஆன்சர். ஓகே, ஸோ யோகேஷ் அண்ணனே ரிப்ளை பண்ணியிருக்கேன். the option is C. ஸோ C என்னன்னா ரேஞ்ச் 43, right? 43 lies between 41.7 and 46.6. So we select the C type curve. இப்போ லாஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கர்வ் இருக்கு, ப்ரொஃபைல் இருக்கு அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் a series of x, y, கரெக்டா? x1, y1, x2, y2 up to xn, y1. இது எல்லாமே ஜாயின் பண்ணி தானே நமக்கு ஒரு ப்ரொஃபைல் கிடைக்குது. ஸோ நமக்கு டைரக்டா என்ன ஆயிடுச்சு? ப்ரொஃபைல் கிடைச்சிருச்சு, x, y ப்ரொஃபைல் கிடைச்சிருச்சு. தென் வேற என்ன நமக்கு தெரியும்? டார்கெட் ஸ்ட்ரென்த் தெரியும், தட் இஸ் y ஆக்சிஸ். y வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு. வாட் இஸ் y வேல்யூ? If you look into the previous step answer, it is 31.6. Okay. So 31.6 is our y value. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, I select 31.6 on the y axis. If you look into the graph, I am marking it. Okay. And procedure படி you need to draw a horizontal line. That is y is equal to 31.6. Okay. And in the horizontal line என்ன பண்ணும்? It will intersect on the curve, right? That is a type C curve that we selected. So அங்க வந்து நம்ம மார்க் பண்றோம். இப்போ இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா? On y axis I select 31.6 and mark it and draw a horizontal line in such a way that it intersect on the selected curve and mark it. இப்போ என்ன பண்ணணும்? How to select water cement ratio?
You have x comma y. Okay. You have y. How can we determine x? X is our water cement ratio, right? இப்போ என்ன பண்ணணும் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ கண்டுபிடிக்க இப்போ நான் லேட்டஸ்டா மார்க் பண்ண பாயிண்ட்ல தான் x, y இருக்கு. y is 31.6. so what is x? x கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்கும்? ஓகே, so பிரவீன் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. we should draw a vertical line, right? so now we can draw a vertical line. In such a way that it intersect on the x-axis. Okay, first வந்து draw பண்றேன். So we select 31.6, then draw a horizontal line meeting the profile, then select the type C curve, and you draw a vertical line in such a way that it is intersecting on the x-axis. In that way, you can select the details. And the selected value from the graph which was available to us on the type C curve is 0.44. And the previous நம்ம டேபிள்ல இருந்து டியூரபிலிட்டி ஆஸ்பெக்ட்ல நம்ம பார்த்த சார்ட் வந்து பாத்தீங்கன்னா 0.5. நம்ம கண்டிஷன் என்னது? 0.5 அப்படிங்கிறது மேக்ஸிமம் வேல்யூ, கரெக்டா? அதை விட கம்மியா இருக்கணும்னு சொல்றோம். ஸோ நம்ம 0.44 வந்து ஆப்வியஸ்லி இட் இஸ் லெஸர் தென் 0.5. ஸோ ஹென்ஸ் அவர் கண்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைடு. ஸோ வி கேன் அடாப்ட் அவர் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ ஆஸ் 0.44. இப்போ உங்களுக்கு வந்து புரியுதா எப்படி வந்து 0.44 வந்து அஷூரன்ஸ் கொடுக்குறோம்? இந்த டேபிள்ல வந்து டியூரபிலிட்டி ஆஸ்பெக்ட்ல மேக்ஸிமம் வேல்யூ 0.5 அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நமக்கு கிடைக்கிற வேல்யூ 0.5க்கு கீழே இருக்கான்ட்டு நம்ம செக் பண்ணோம் கிராஃப்ல. எஸ், 0.44, it is less than 0.5, so we can adopt it. In this way you have to select the water cement ratio for any type of grade of concrete. இது வரைக்கும் ஸ்டெப்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? எனி டவுட்ஸ்? No doubts, sir. Okay, so far we discussed this based on the IS 10262 to 2009 code. But in the graph மட்டும் பாத்தீங்கன்னா this graph is alone is taken from the older version. ஏன்னா இப்போ நம்ம பார்த்த வெர்ஷன்ல கிராஃப் கிடையாது. ஸோ கிராஃப் கிடையாதுங்கிறதுனால நம்ம பழைய வெர்ஷன் வந்து இந்த சார்ட் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். யூ கேன் சி இட் இஸ் 10262 to 1982 வெர்ஷன். சிமிலர்லி லேட்டஸ்ட் இருக்கக்கூடிய கிராஃப்ஸ் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அதுலயும் வந்து இஸ் தேர் எனி டீவியேஷன் வி கேன் see it. ஓகே, அட்டெண்டன்ஸ் குயிக்கா சொல்லுங்க.